ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நான் என்ன கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா, இங்கிலீஷ் சீனியர் செயின் லெட்டர்னு சொல்லுவாங்க இதை. அதாவது லெட்டர் ஃப்ரம் செக்ரட்டேரியட் அல்லது லெட்டர் ஃப்ரம் குவாசி கவர்மெண்ட். அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர் இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு அனுப்புறது. இந்த லெட்டர் தான் நான் மாடல் தான் எடுக்க போகிறேன். இடையில செயின்லாம் வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இங்கிலீஷ் சீனியர் செகண்ட் பேப்பரில் செயின் லெட்டர் எடுக்கலான்னு இருக்கேன். பாருங்கள், செயின் லெட்டர் இது ஒரு அஃபிஷியல் லெட்டர் தான். இந்த செயின் லெட்டர் அதாவது லெட்டர் ஃப்ரம் எ கவர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து அல்லது குவாசி கவர்மெண்ட் அத்தாரிட்டிலேருந்து வர லெட்ரு. இதுக்கும் என்ன மார்ஜின் 10-70. இப்போ பேப்பர் செட் பண்ணிக்கிறோம். லெட்டர் எல்லாத்துக்குமே லோயராக இருந்தாலும் ஹையராக இருந்தாலும் லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்டிங் லிவர் சிங்கிள் லைனில் இருக்கணும். இதோட லெட்ரு 10லேருந்து மார்ஜின் 70 வரையிலும் இருக்கணும். பாருங்க, 10லையும் 70லையும் இருக்கா? 10லேருந்து 70 வரையிலும் மார்ஜின் லெட்டருக்கு. அப்போ சென்டர்லாம் பண்ணணும்னா எவ்வளோ வரும்? 10-70னா நமக்கு சென்டர் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? 10-70. இப்போ ஹெட்டிங்கை சென்டர் பண்ணணும். அப்போனா இடைப்பட்ட ஸ்பேஸு 60. 60லேருந்து தான் நம்ம கழிக்கணும். இப்போ இது இந்த லெட்டருக்கு ஃபஸ்ட்டு என்ன? திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன். ஃப்ரம் டு யார் போடுறா, யாருக்கு போடுறா, யார் போடுறா, யாருக்கு போடுறா? ஸ்வரன் சிங் ஐஏஎஸ் யாருக்கு போடுறாங்க? செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு போடுறாங்க. எப்படின்னு இப்போ பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கால்குலேஷன் இதுலேயே வந்துடுது. படிப்பை எப்படி டைப் பண்ணணும், ஒரு எழுத்து நீளமாக லைனை விட்டு போனால் அதை எப்படி டைப் பண்ணணும், ரெண்டுமே இருக்குது. இப்போதைக்கு மாடல் தான் எடுக்கிறோம், பார்த்துக்கங்க. இப்போ நீங்கள் இதை ஹெட்டிங் அடிச்சுட்டு நீங்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 40வது டிகிரியில் இது வரணும் செயின். ஸோ 40வது டிகிரியில் ஒரு நீளமாக ஒரு கோடையை போட்டுக்கலாம், கடைசியில் அழிச்சிக்கலாம். வாங்க நம்ம உள்ளுக்கு போவோம். இப்போ திருச்சிராப்பள்ளியை கூட்டினீங்கன்னா மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 26 எழுத்து திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 60லேருந்து 26 கழிச்சு 60லேருந்து 26 கழிச்சா எவ்வளோ வரும்? 4. இது 5ல் 2 போச்சுன்னா 3, 34. திரும்ப என்ன செய்யணும்? 34 2ஆல் வகுக்கணும். எவ்வளோ? 17. 17 + 10 கூட்டினீங்கன்னா 27வது டிகிரியில் ஃபுல் கேப்ஸில் அடிக்கலாம். பாருங்க, திருச்சிராப்பள்ளி கார்பரேஷனை 27, 20, 25, 26, 27 ஃபுல் கேபிட்டலில் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விடுறோம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? பென்சிலால் 40வது டிகிரியில் ஒரு கோடு போட்டுக்கணும். அது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இருக்கு பாருங்க, இந்த நாபு, இதை கொஞ்சம் இது பண்ணிட்டு பாருங்க, இந்த நாபை அப்படியே இல்லட்டினாலும் அப்படியே போடுங்க. பென்சில் அப்படி 40வது டிகிரியில் இப்படி நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறமா இந்த கோடை எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த நாபை ரிலீஸ் பண்ணி விட்டுடலாம். அதுதான் இந்த நாபு. இங்கே பாருங்கள், சைடில் இருக்கும். இந்த நாபை இறக்கிட்டு இந்த நாபை ரிலீஸ் பண்ணி உடனே விட்டுருங்க. அவ்வளோதான். திரும்பி என்ன பண்ணணும்? இங்கே இது தான் வச்சுருக்கோம், ஃப்ரம். எஃப் மட்டும்தான் கேபிட்டல், ROM. அதுக்கு நேராக உங்களுக்கு கால்குலேட் ரொம்ப ஈஸி. செயின் போட விட்டுருங்க. செயின் 40, செயின் 40, 42ல் 2 டீல வர ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 44ல் நீங்கள் அடிக்க ஆரம்பிக்கணும். இப்போ செயின் 40 கொடுத்தோம், 41, 42, 2 டி மட்டும் கேபிட்டல் O. அடுத்து டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு இது என்ன பண்ணணும்னா ஓக்கு நேராக வரணும், 12வது டிகிரி.
ஓக்கு நேரா வரணும். திரு எஸ் ஸ்வரன் சிங். 1 2. அது இதுதான் கேபிட்டல். ஹெச் கம்மா. படிப்பு எப்படி வரும்னு சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், சைடு பை சைடாவே போட்டுக்கணும். ரொம்ப ஈஸி. இப்போ டி ஓ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இங்க என்ன பண்ணணும், த செக்ரட்டரி டு கவர்மெண்ட். ஆனா முழுசா அடிக்க முடியாது. ஸோ செக்ரட்டரி டு அப்படின்னு போட்டு கவர்மெண்ட்டை என்ன பண்ணணும், கட் பண்ணி அடிக்கும்போது 2 உள்ள தள்ளி. இப்போ அடிப்போம். 44 இது 42 43 44ல 2 கவர்மெண்ட்டை அங்க முடியாது. அப்படி இல்லைன்னா கட் பண்ணி அடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 2 உள்ள தள்ளி கம்மா. இங்க என்ன பண்ணணும், அதுக்கு நேரா இந்த சைடு கொண்டாந்துட்டு இது அட்ரஸ் நீளமா வர்றது அப்படி பிரியும். ஆனா படிப்பு நீளமா வர்றது எப்படி பிரியும்னா, ஸ்வரன் சிங் நம்மளுக்கு வந்துடுச்சு இந்த செயின்ல படாம, ஐஏஎஸ் மட்டும் பிரியுது. அப்ப என்ன பண்ணணும், இந்த சிங்கில் வர கமாவும் ஐஏஎஸ்ல வர கமாவும் நேருக்கு நேரா இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்ப என்ன ஒரே வழி, படிப்பை கூட்டி இந்த பேர்ல இருந்து பின்னுக்கு தள்ளிடணும். 1 2 3 4 5 6 7. அப்ப என்ன பண்ணணும், சிங்குக்கு முன்னாடி ஒரு கேப்ல ஐஏஎஸ் அடிக்கணும். இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7. ஷிஃப்டை போட்டுக்கணும். படிப்பு ஐ புள்ளி ஏ புள்ளி எஸ் புள்ளி கமா. இப்ப பாருங்க, கமாக்கு கமா ஒன்னா வருதா, இதுதான் படிப்பு. இது 2 உள்ள தள்ளி. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ்ல இதுக்கு நேராவே கமிஷனர் கமா. அதுக்கு நேரா அடுத்த அட்ரஸ். இப்ப பாருங்க, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இப்ப இது ரொம்ப பெருசா இருக்கு, அதனால ரூரலுக்கு அடுத்து RU ஆருக்கு நேராவே மற்ற 2 லைனும் வரும். பாருங்க, டிபார்ட்மெண்ட். இப்போ அதுக்கு நேராகவே அதை அடிச்சிடணும். நான் ஒரு லைன் மேலே வந்ததுனால நான் 2 லைன் இறக்கிக்கிறேன். இதுக்கு நேராகவே, இதால அது பாதிக்கப்படாது, அதால இது பாதிக்கப்படாது. திருச்சிராப்பள்ளி கார்பரேஷன் கமா வரையிலும் கரெக்டா வந்துச்சு. அடுத்து இந்த லைனுக்கு நேரா அதை அடிக்கிறோம். டிபார்ட்மெண்ட்டுங்கிற லைனுக்கு நேரா அதை அடிக்கிறோம். திருச்சிராப்பள்ளி 620001. இங்க என்ன பண்றீங்க, இதுக்கு நேரா வரீங்க. ஃபோர்ட் செயின். அடுத்த ஸ்பேஸ் இது ஒரு ஸ்பேஸ் தள்ளணும். ஏன்னா இங்க முடிஞ்சு போச்சு, இங்க அடுத்த ஸ்பேஸ்ல தான் அடிக்கணும். ஸோ ஃபோர்ட் ஜிஇ கமா. அடுத்த ஸ்பேஸ் சென்னை மெட்ராஸ் 600009 புள்ளி. இப்ப என்ன பண்ணணும், சிங்கிள் லைன்லயே இந்த ஐஃபனை போட்டுறணும். திருப்பி என்ன பண்ணணும், அப்படியே மேல போகணும்.
கரெக்டாக இந்த ஃப்ரம் டூக்கு இந்த அலைனிங் ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேராக தெரியும். அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், கோட்டுக்கு நேராக வச்சுட்டு செயின் போட போகிறோம். செயின் போடும்போது ஷிஃப்டை போட்டுக்கணும். இந்த கட்டை விரலால் ஸ்பேஸ் பாரை அழுத்திக்கணும். இந்த விரல் ஆள்காட்டி விரல் பக்கத்து விரலால் 9-0 பார்த்துட்டே இருங்க. 9-0. அதுக்கப்புறம் ஸ்பேஸை நவுத்திக்கிட்டே வரணும், ஸ்பேஸ் பாரை நவுத்திக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கண்ணா, ஷிஃப்டை போட்டுட்டேன், கட்டை விரலால் ஸ்பேஸ் பாரை அழுத்தி பிடிச்சிட்டேன். இது ஸ்பேஸ் பாரை நவுத்தி இது ஸ்பேஸ் பாரை நவுத்திக்கிட்டே இருப்பேன். இப்போ வாங்க, ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ். பொறுமையா, ஏன்னா அதை தாண்டி போயிடக்கூடாது. அவ்வளோதான், போதும். அதுக்கப்புறம் ஐஃபன் இருக்கு, அதை தாண்டி கீழே வரக்கூடாது. கரெக்டாக இதாங்க. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அகைன் இது சென்டர். இது சென்டர்னா இதோட கூட்டு எண்ணிக்கை எவ்வளோ வருது? மொத்தம் 54. அதாவது லெட்டர் நம்பரும் டேட்டட் கொடுத்து டேட்டட் தி 2 February, இது மொத்த கூட்டுத்தொகை வந்து 54 வருது. என்ன பண்ணணும், நம்ம சென்டர் பண்ணோம்னாலே நம்ம என்ன பண்ணணும், 60லேருந்து 54 கழிக்கணும். 60லேருந்து 54 கழிச்சிங்கன்னா 6, 6 2ஆல் வகுத்தீங்கன்னா 3, ப்ளஸ் இது ஹோல் டோட்டல் பேப்பருக்கே சென்டருங்கிறதுனால எதை வச்சு கூட்டணும், ஆட்டோமேட்டிக்காக 10 வச்சு கூட்டணும். அப்போ 13வது டிகிரியில் இது அடிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க, இது டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு எப்போதும் போல் 10 டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 20 to 65. இந்த சப்ஜெக்ட்லேயும் ரெஃபரன்ஸ்லேயும் மெயினாக சப்ஜெக்டில் வர ஐஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இடம் விடணும். அதை முடிச்சுட்டு சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் டபுள் லைன் ஸ்பேஸு. சப்ஜெக்ட் 3 எழுத்து தான் அடிக்கணும், விரிவாக்கம் பண்ணக்கூடாது. சப்ஜெக்டில் வர எஸ்ஸும் ரெஃபரன்ஸில் வர ஆரும் கேபிட்டலாக தான் இருக்கணும். எஸ்யூபிக்கு பிறகு கோலன் கட்டாயம் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் அதை அடிக்கணும். அதோட கட் பண்ணி வர லைனு நேர்கோட்டில் தான் இருக்கணும். சப்ஜெக்டை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. ரெஃபரன்ஸும் ஆர்இஎஃப் கோலன் ஒரு ஸ்பேஸ் விட்டு அப்படியே நேராக அடிக்கணும். அது கட் பண்ணி வந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு நேராக வரணும். இந்த ரெஃபரன்ஸை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் போட்டு 37வது டிகிரியில் ஒரு லெட்டர்லையும் சொல்லிட்டு வரேன். 37வது டிகிரியில் 6 ஐஃபனை சென்டர் பண்ணணும். 6 ஐஃபனை சென்டர் பண்ணணும்னா திருப்பி அகெயின் பழைய மாதிரி தான், 60லேருந்து கழித்து 2ஆல் வகுத்து 10 வச்சு கூட்டணும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 15th ஆரம்பித்து பேரா. இது ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் டபுள் லைன் ஸ்பேஸு. பேரா நம்பரில் ஆரம்பிக்கும், 3வது பேரா அதுவும் 3ன்னு போட்டு நம்பரில் ஆரம்பிக்கும். இப்போ வாங்க உள்ளார போய் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 13வது டிகிரியில் இந்த ஹெட்டிங்கை அடிக்கணும்னு பார்த்துட்டோம். இது எது கேபிட்டலோ அதுதான் கேபிட்டல், எல்லாம் கேபிட்டல் கிடையாது. 10, 11, 12, 13. 265 பார் 95-2 ஒரு ஸ்பேஸ் விட்டு D.W. இதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா அதெல்லாம் கவர்மெண்ட் லெட்டர் நேமு. ஆயிரத்தி 1995. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் வச்சு 10ல் சார் எஸ்ங்கிற ஒரு எழுத்து மட்டும்தான் கேபிட்டல். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 20 to 65 சப்ஜெக்ட் SUB கோலன் ஐஃபனுக்கு பிறகு ஐஃபன் போடணும். ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம்னா ஐஃபனுக்கு பிறகு வர ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல். திருப்பி ரிட்டர்ன் பண்ணி வர்றது எதில் வரணும், டீக்கு நேராக வரணும்.
புள்ளி. சப்ஜெக்ட்டுக்கும் ரெஃபரன்ஸுக்கும் 2 லைன் இடைவெளி விட்டு எஸ்ஸுக்கு நேராக ஆர் கோலன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ். தொண்ணூத்தஞ்சு -1 கமா டி புள்ளி டபிள்யூ புள்ளி கமா திருப்பி கட் பண்ணுறது வர்றது அதுக்கு நேராக தேர்டு 1995 புள்ளி. திருப்பி 37 ஆர் ஐஃபன் 35 36 37 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு 5 ஸ்பேஸ் விட்டு பேரா 1 2 3 4 5. ஒரு பேரா முடிச்சிட்டோம். ஒரு பேராக்கும் இன்னொரு பேராக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டாவது பேரா அந்த பேராலேருந்து அதே 15ல் 2 அடிக்கணும், 16ல் புள்ளி, 17 ஸ்பேஸு, 18ல் அடிக்கணும். திருப்பி பேரா ரிட்டர்ன் வரும்போது 10. ரெண்டாவது பேரா முடிஞ்சுது. அடுத்து மூணாவது பேரா 3 புள்ளி, ஒரு ஸ்பேஸ் விட்டு திரும்ப உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது, எல்லாம் அப்ரிவேஷனாக இருக்கும். அரேஞ்ச்மெண்ட்டு லெஃப்ட் மார்ஜினல் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கும். மார்ஜின் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். எல்லா பேராவையும் முடித்து விட்டோம். இப்போ டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு லெட்டரை முடிக்க போகிறோம். இப்போ எப்போவும் சொன்னது தான், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, அப்புறம் அது கமிஷனர், இடம் வெளியிடுறதுக்கு சைன் பண்ணுறதுக்கு கமிஷனர். இப்போ நான் சொல்கிறது எப்போவுமே எல்லா லெட்டர்லேயும் 2ல் எது பெருசுன்னு பார்க்கணும். எது இதில் பெருசு? யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி. யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியாக பார்த்தீங்கன்னா எது பெருசோ அதை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 70லேருந்து பெருசாக மட்டும்தான் கழிக்கணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லியோட கூட்டு எண்ணிக்கை 17. உங்களுக்கு 70ல் 17 போச்சுன்னா 53. 53வது டிகிரியில் இதை அடிச்சிருவோம். 51 52 53. ஒய் மட்டும்தான் கேபிட்டல். கமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 4 ஸ்பேஸ் விடணும். 1 2 3 4. பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேனா, சின்னதை பார்க்கணும். இது பேர் இல்லை, வெறும் கமிஷனர் தான். சின்னது கமிஷனர் புள்ளி. இதோட எழுத்து எண்ணிக்கை மொத்தம் 13. இப்போ பெருசை மட்டும்தான் மார்ஜின்லேருந்து கழிக்கணும். சின்னதை பெருசுக்கும் சின்னதுக்கும் எத்தனை எழுத்து வித்தியாசம் தான் பார்க்கணும். பெருசு எத்தனை? 17 எழுத்து, சின்னது 13 எழுத்து. ஸோ 17ல் 13 போச்சிங்கன்னா மிச்சம் 4 எழுத்து. இந்த 4 2 பக்கம் 2 2 போட்டுடல, அதுக்கு தான் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2. இது ஆரம்பிக்கிற டிகிரி 53னா அந்த 2 கூட்டி 55ல் அடித்தோம்னா இங்கே 2 தானாக ஒதுங்கிடும். ஸோ இதை 53ல் அடிக்கணும், இதை 55ல் அடிக்கணும். யூக்கு நேராக அடித்தா போதும். சி மட்டும் கேபிட்டல். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செயின் போட்ட லெட்டர் எல்லாமே ஈஸி தான். புரியுதா? இப்போ நான் எடுத்த வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் டைப் பண்ணதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
என்னோட இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். உங்களுக்கு இது எக்ஸாம் டயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாமுக்கு எப்படியெல்லாம் சூப்பராக டைப் பண்ணணும், அப்ரிவேஷன்லாம் எப்படி படிக்கணும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட சேனலை பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.